தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, முதுகுளத்தூர் பேரூராட்சியில் வாரச்சந்தை குத்தகை ஏலம் விடுவதில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்கியிருக்கலாம். லிங்கேஸ்வரன், வணக்கம். விவரம். பிரகாஷ், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலமா வாரச்சந்தை கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாரச்சந்தையில ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கத்துல இருந்து வருகிறது. இந்த சந்தையில கமுதி, முதுகுளத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர், பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் வாரச்சந்தையில வணிகம் செய்து வர்றாங்க. இதனையொட்டி பாத்தீங்கன்னா, இன்று முதுகுளத்தூர் பேரூராட்சி அலுவலகத்துல வாரச்சந்தை ஏலம் விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில கிட்டத்தட்ட ஒரு 37 பேர் அந்த ஏலம் எடுப்பதற்காக பங்கேற்று இருக்கிறாங்க. அவர்களை முறையாக போலீசார் பரிசோதனை செய்து உள்ளே அனுப்பி வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த வாரச்சந்தை ஏலமானது பேரூராட்சி செயல் அலுவலர், அதாவது இஓ செல்வராஜ் தலைமையில் தொடங்கி இருக்கிறது. முதலாவதாக 17 லட்சத்தில் தொடங்கிய இந்த ஏலம் இப்போ 38 லட்சம் வரை நீண்டிருக்கிறது. இந்த நிலையில செந்தில் முருகன் என்ற தரப்பினர் 36 லட்சம் ரூபாய் ஏலம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் குணசேகரன் என்பவர் ஏலம் கேட்ட செந்தில் முருகன் என்பவரை சரமாரியாக தாக்கியதோடு அருகில் கிடந்த இந்த அமர்வதற்காக போடப்பட்ட நாற்காலிகளை எடுத்துக்கொண்டு ஒருவர் தாங்களை தாக்கிக்கிட்டாங்க. இதனால் பாத்தீங்கன்னா அந்த இடமே போர்க்களம் போல காட்சி இருக்குது. அரசு அலுவலகம் ஒரு போர்க்களமாக மாறியதை கண்ட காவலர்கள் செய்வது அறியதாக திகைச்சு போய் நின்னாங்க. இதனைத் தொடர்ந்து சண்டையில் ஈடுபட்ட நபர்களை முடிந்த அளவுக்கு போலீசார் தடுத்து நிறுத்திய போதும் செந்தில் முருகன் என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில அவரை போலீசார் உதவியோட சிகிச்சைக்காக முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிலர் காயமடைந்தவர்களை ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில அங்கு இந்த நிகழ்வுகளை படம் எடுத்துக் கொண்டிருந்த தனியார் பத்திரிகை நாளிதழ் செய்தியாளர் வேல்முருகன் என்பவர் அங்கு காவலர் தாக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட செய்தியாளர் முதுகுளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறது. விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த சண்டையை தடுக்க சென்ற காவலருக்கும் தலையில பலத்த காயம் ஏற்பட்டு அவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையை கலவரமான நிலையில வாரச்சந்தையின் ஏலத்தின் போது நடந்த தகராறு காரணமாக பேரூராட்சி நிர்வாகம் ஏலத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஸ்வரன். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சியில் வாரச்சந்தை குத்தகை ஏலம் விடுவதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் அரசு அலுவலகம் போர்க்களமாக மாறியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சியில் வாரச்சந்தை குத்தகை ஏலம் விடுவதில் தகராறானது ஏற்பட்டிருக்கிறது. ஏலத்தின் போது இரு தரப்பினருக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியிருக்கிறது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் போர்க்களமாக காட்சியளித்த அரசு அலுவலகம். மோதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதுகுளத்தூர் பேரூராட்சியில் வாரச்சந்தை குத்தகை ஏலம் விடுவதில் தகராறானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஏலத்தின் போது இரு தரப்பினருக்கு இடையே கடும் மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் போர்க்களமாக அரசு அலுவலகம் காட்சியளிக்கிறது. மோதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.